உங்க கால்களை வலுவாக்குறதுக்கு நான் சொல்லப் போற இந்த 5 எளிய நடைப்பயிற்சிகளை உங்க வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இதனாலேயே ஹார்ட் ப்ராப்ளம், ஒபிசிட்டி இது மாதிரியான நிறைய தலைவலிகள் வந்துருது. அது எல்லாத்துல இருந்தும் கம்மி பண்றதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் ஆவது போயிட்டு வாங்கன்னு தான் டாக்டர் சொல்றாங்க. அதை தாண்டி நீங்க ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கூட நீங்க வந்துட்டு எக்ஸசைஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஆனா எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்க, எங்கேயுமே போக முடியல அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் இந்த கால்களை பலப்படுத்தக்கூடிய இந்த ஒரு 5 முக்கிய எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளேயே நீங்க பண்ணலாம். அதுல நம்பர் 1 என்னன்னா குதிங்கால்ல நடக்கிறது. சோ சின்ன வயசுல நம்ம அந்த மாதிரிலாம் விளையாண்டு நடந்திருப்போம் இல்லையா, அதை வந்து நீங்க பண்ணுங்க. அப்படி நீங்க நடக்கும் பொழுது உங்க கணுங்கால் வந்துட்டு வலிமைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து ரத்த ஓட்டம் நல்லா ஜாஸ்தியாகும், மன அழுத்தம்லாம் குறையுமாப்பா. நம்பர் 2 பக்கவாட்டுல நடக்கிறது. அதாவது சைட்ல வந்துட்டு நீங்க நடக்கிறது, நேரா நடக்காம சைடு வைஸ் நடக்கிறதுனால கூட நிறைய நன்மைகள் இருக்கா. உங்க உடலுடைய சமநிலையும் நிலைத்தன்மையும் இது வந்து மேம்படுத்துது. அது மட்டும் இல்ல, தொடை அண்ட் இடுப்பு பகுதி இது ரெண்டுமேவும் இதனால வலுப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 பின்னோக்கி நடக்கிறது. இது வந்து உங்க மூட்டுகளுடைய அழுத்தத்தை வந்து குறைக்குது. அதனால உங்க மூட்டு வலி எல்லாமே குறையுது. முக்கியமா முன்னோக்கி நடக்கிறத விட பின்னோக்கி நடக்கும்போது கேலரிஸ் இன்னும் நல்லா குறையும்னு வேற சொல்றாங்க. அதனால இந்த பின்னோக்கி நடக்கிறதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4 கால் விரல்கள்ல நடைப்பயிற்சி. இதை தடாசனம் அப்படின்னு சொல்றாங்க. முழங்கால், கணுக்கால், கால் விரல்கள் இது எல்லாத்தையுமே இது வலுப்படுத்துது. அண்ட் ஆல்சோ பாதங்களுடைய அந்த நெகிழ்வு தன்மையுமே அதிகப்படுத்துது. நம்பர் 5 இடுப்பு சுழற்சி நடைப்பயிற்சி அப்படின்றது கால்களை தூக்கி இடுப்பு பக்கவாட்டுல வந்து சுழற்சி நடக்கணும். இது பண்றதுனால இடுப்பு வலி குறையும், முதுகுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கால்களை நல்லா தூக்கி நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி வரைக்கும் அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் அப்படியே தூக்கி வச்சு நீங்க நடக்கிறது வந்து உங்க உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்த 5 நடைப்பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்க ட்ரெய்னர் கிட்ட நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத கேட்டுட்டு கொஞ்சமா வீட்டுல உட்காந்து இதை பண்ணுங்க. ட்ரெய்னரே இல்லைனாலும் இது ரொம்ப சின்ன சிம்பிளான நடைப்பயிற்சிகள் தான். சோ இதை வந்து நீங்க வீட்டுல சும்மா இருக்கும் போதே பண்ண உங்க உடலுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குது. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.